சாந்தி. நான் ஆத்மா, சுத்தமான சைத்தன்ய சக்தி, அழியாத தெய்வீக ஒளியின் வடிவம். சிவபாபாவின் அன்பு என் ஆத்மாவின் நிரந்தர ஆதாரமாக இருந்து என் உள்ளத்தை அளவற்ற பாதுகாப்பு, அமைதி மற்றும் சொந்தத்துவ உணர்வால் நிரம்புகிறது. ஆன்மீக ஞானம் என் வாழ்க்கையின் தெய்வீக விளக்காக இருந்து ஒவ்வொரு ஆத்மாவுடனும் உள்ள சம்பந்தத்தின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் சக்தியை எனக்கு அளிக்கிறது. நான் எந்த ஆத்மாவையும் எனது என்ற பற்றுடன் பார்க்காமல் சேவை செய்ய வேண்டிய சகோதர ஆத்மாவாக பார்க்கிறேன். நான் எந்த உறவையும் பந்தனமாக அனுபவிக்கவில்லை. மாறாக இறைவன் கொடுத்த சேவை சம்பந்தமாக அனுபவிக்கிறேன். நான் ஒவ்வொரு ஆத்மாவையும் சிவபாபாவின் குழந்தையாக உணர்கிறேன். நான் உலக நன்மை செய்பவராக, பரோபகாரி ஆத்மாவாக உருவாகிக் கொண்டிருக்கிறேன். நான் பழைய கர்ம பந்தனங்களின் நினைவிலிருந்து விடுபட்டு புதிய தெய்வீக சேவை சம்பந்தத்தின் விழிப்புணர்வில் நிலைத்திருக்கிறேன். நான் யாருடனும் பற்றால் இணைக்கப்படவில்லை. மாறாக கருணை மற்றும் நல்லாசியின் மூலம் இணைக்கப்பட்டிருக்கிறேன். எந்த உறவையும் சுமையாக உணரவில்லை. அந்த உறவு சேவைக்கான வாய்ப்பு என்பதை தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறேன். பலவிதமான ஆத்மாக்களுடன் தொடர்பில் இருக்கிறேன். ஆனால் என் மனம் அவர்களின் குறைகளில் சிக்கிக்கொள்ளாமல் அவர்களுக்கு சேவை செய்யும் உயர்ந்த எண்ணத்தில் நிலைத்திருக்கிறது. எந்த ஆத்மாவிடமும் எதிர்பார்ப்பு வைக்கவில்லை. கொடுப்பதற்காக வாழும் ஆத்மாவாக உருவாகிக் கொண்டிருக்கிறேன். யாரிடமாவது பழைய சம்ஸ்காரங்களின் தாக்கத்தால் கோபம் அல்லது வெறுப்பு எழும்பும்போது உடனே என்னை நினைவூட்டிக் கொள்கிறேன். இவர் ஒரு பாவாத்மா அல்ல, உதவி தேவைப்படும் சகோதர ஆத்மா என்று. நான் எந்த ஆத்மாவையும் நிராகரிக்கவில்லை. அவர்களின் தற்போதைய நிலையை மட்டுமே பார்க்காமல் அவர்களுடைய உண்மையான தெய்வீக வடிவத்தை நினைவு கூர்கிறேன். உயர்ந்த ஆத்மாக்களாக பார்க்கிறேன். உயர்த்த வேண்டிய ஆத்மாக்களாக பார்க்கிறேன். நான் சேவை சம்பந்தத்தில் வாழும்போது எந்த பந்தனத்தாலும் களைப்படையவில்லை. அன்பு மற்றும் நல்லாசியின் மூலம் சேவை செய்கிறேன்.